ஹாய் அட்வொகேட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்சிஓபி கேசஸ் நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, எம்சிஓபி கேசஸ் ட்ரிபியூனலில் நம்ம ஃபைல் பண்ணுறதுல லிமிட்டேஷன் 6 மந்த் அதுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இப்போது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி பல இன்சூரன்ஸ் கம்பெனி வழக்கறிஞர்கள் Article 7 Rule 11 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் பியாண்ட் 6 மந்த்தில் ஃபைல் பண்ண கிளைம் பெட்டிஷனுக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா? சில பேர் வந்துட்டு இந்த ஒரு நெருடலான பொசிஷனில் வழக்கறிஞர்கள் வந்து இருக்கீங்க. அதில் என்ன அப்படின்னா, ஏன்னா கேஸ்காரங்கள்ட்ட நீங்கள் வாங்கி அவங்க வந்து அந்த வக்கீல்கிட்ட கொடுக்கலாமா, அந்த வக்கீல்கிட்ட கொடுக்கலாமா, அதை இதன்ட்டு வந்து கடைசியாக கொண்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே அவங்களுடைய அறியாமையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபைல் பண்ணப்படுற பெட்டிஷன் வந்து மெயின்டெனபிளாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் இப்போ நம்ம நண்பர் ஒரு வழக்கில் வந்து நண்பருடைய வழக்கில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து Article 7 Rule 11 அப்ளிகேஷன் போடுறாங்க. என்ன கிரவுண்டில் அப்படின்னா, பியாண்ட் 6 மந்த்தில் இந்த கிளைம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் வந்து அந்த கிரவுண்டில் வந்து லிமிட்டேஷன் லேப்ஸ் ஆயிடுச்சு, அதனால் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் தாக்கல் பண்ணுறாரு. அதில் நம்ம கவுண்டரில் நம்ம என்னென்னா, நம்ம ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நம்ம அதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து கவுண்டர் பாயிண்ட்ஸாக போட்டு நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் கோட் பண்ணி நீதிமன்றத்தில் கவுண்டர் தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சிஆர்பி நம்பர் 2558 of 2023, ஜட்ஜ்மெண்ட் டேட் வந்து 18 August 2023, ரெண்டர்டு பை தி ஹானரபிள் ஜஸ்டிஸ் வி லக்ஷ்மி நாராயண். அவர் அதில் வந்து டீப் டிஸ்கஷன் பண்ணுறாரு. இந்த ஆக்டில் லிமிட்டேஷனுக்கு எனிஷியேட் பண்ணியிருக்கிற அந்த செக்ஷன் 166 சப்செக்ஷன் 3 அதனுடைய ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத, இதுக்காக வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் விஜயராகவன் அப்படிங்கிறவங்கள அமிகஸ் கூரியா லார்ட்ஷிப் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அவர் அதை ஏற்றுக்கிட்டு இதனுடைய ஆக்டோடைய ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அவர் வந்து ஒரு சப்மிஷன் லார்ட்ஷிப்புக்கு கொடுக்குறாரு. அந்த சப்மிஷனை பேஸ் பண்ணி அப்போது இதில் ஆனரபிள் ஹைகோர்ட் கொடுத்த வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, வெறும் செக்ஷன் 159 அதை மட்டும் படித்தா போதாது. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் கன்ஜாயிண்ட்டாக 150A ஆஃப் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் அதையும் சேர்த்து கன்ஜாயிண்ட்டாக படித்தா தான் அதனுடைய ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு என்ன கடைசியாக சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ரூல்ஸும் அதாவது வந்து தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் கிளைம் ட்ரிபியூனல் ரூல்ஸில் ரூல் 4A சப் ரூல் 5 சப் கிளாஸ் I இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கன்ஜாயிண்ட்டாக படித்து தான் நம்ம இதனுடைய ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸில் அதில் வந்து 150A ரூல் இருக்குது. அதில் என்னென்னா, அனெக்சர் 3 உட்பட ஃபார்ம் 1 to 9 அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, இந்த ஆக்சிடெண்ட்டு வழக்கை பதிவு பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து வித்தவுட் எனி டிலே அவர் அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் ட்ரிபியூனலுக்கு உடனடியாக அனுப்பணும் அப்படிங்கிறத மேண்டேட் பண்ணுது அந்த ரூல். அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் ரிசீவ் பண்ணுற ட்ரிபியூனல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரிபியூனலுக்கு சில டியூட்டிஸ் இருக்குது. அது என்ன டியூட்டி அப்படின்னா, அதை ரிசீவ் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டையே கிளைம் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணி அது 140ஆவோ இல்லை 166ஆவோ கிளைம் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போது டோட்டல் ஃபுல் ஃப்ளெஜ்டு லீகல் பைண்டிங் வந்து கேஸ்ட் அப்பான் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அஸ் வேர் அஸ் த பேரண்ட் ஆக்டோ இல்லை ரூல்ஸோ கன்சர்ன் பண்ணி பார்க்கும்போது எல்லா விதமான பேர்டனும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கோர்ட் ட்ரிபியூனல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரிபியூனலுக்கும் சில டியூட்டிஸ் இருக்குது. அவங்க அனுப்பப்படுகின்ற ரிப்போர்ட்டை வச்சு அதை வச்சே ப்ரொசீட் பண்ணி வழக்கை நடத்த ஆரம்பிக்கணும். அதனால் இந்த வழக்கு விபத்து வழக்கை பதிவு பண்ணப்பட்டிருக்கு போலீஸாரால் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான வழக்குகளுக்கு இந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதனால் எம்சிஓபி நடத்துகிற வழக்கறிஞர் நண்பர்கள் அவர்களுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி யாரேனும் இனிமேல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார வழக்கறிஞர்கள் வந்து Article 7 Rule 11 போட்டு இந்த அப்ளிகேஷனை கொடுத்தா இந்த செட்டில்டு ப்ரொபோஷனை வந்து நீங்கள் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணி அதை மெயின்டெனபிலிட்டிலேயே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண வைக்கணும். அதை நம்பர் பண்ணி கவுண்ட்ரு என்கொயரின்னு போயிட்டு டிலே ஆனிச்சுன்னா உங்களுடைய கிளைம் பெட்டிஷனருக்கு காம்பன்சேஷன் கிடைக்க டிலேவாகும். நன்றி, வணக்கம்.